வணக்கம், நான் முருகேஷ் கமல். இந்த வீடியோவில் ஸ்க்ரீனரினுடைய டாப் 5 இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர் நான் டே டு டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய டைமை ரொம்பவே மிச்சப்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணையில் டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த 5 இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர் என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா, எக்ஸலில் ஒரு கம்பெனியினுடைய ஃபைனான்ஷியல்ஸை டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டாக்டர் ரெட்டி லேபரட்டரி ஷேர்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டோன்னா மேலே இங்கே எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டோன்னா டாக்டர் ரெட்டியினுடைய எக்ஸல் ஷீட் ஒன்று டவுன்லோட் ஆகிரும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு எனேபிள் எடிட்டிங் கொடுத்தோன்னா டாக்டர் ரெட்டிஸினுடைய 2018 to 2025 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸ்ட்டு 7 குவார்ட்டர்ஸினுடைய P&L ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு எக்ஸலில் கிடச்சிருது. எக்ஸலில் கிடைக்கிறனால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்மளுக்கு தேவையான மெட்ரிக்ஸை ஈஸியாக ஃபார்மில் போட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் அவங்களே கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, சேல்ஸ் க்ரோத், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஸோ 10 இயர், 7 இயர், 5 இயர், 3 இயர் அப்படிங்கிற மாதிரி அவங்களே 10 இயர் ஆவரேஜ் என்ன, 7 இயர் ஆவரேஜ் என்ன, 5 இயர் ஆவரேஜ் என்ன, 3 இயர் ஆவரேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாவுடைய அக்யூரசி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் மைனர் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் கேஸ் சீனாரியுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இதுலேயுமே பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் கேஸ் சீனாரியே கொடுத்துருக்காங்க. பட் இதில் போய்ட்டு நம்ம ஃபார்முலா கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ இது அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. ஸோ ஈக்குவல் டு மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா ஸோ எவ்வளோ பெஸ்ட் கேஸில் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது காட்டிடுது. ஸோ ஒஸ்ட் கேஸில் டோட்டல் இன்கம் பார்த்தோம்னா ஒஸ்ட் கேஸில் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது காட்டிடுது. ஸோ இந்த பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் கேஸ் சீனாரியில் ஃபார்முலாஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான மெட்ரிக்ஸ்க்கு எல்லாமே எந்த இதை வச்சு கம்பேர் பண்ணணுமோ அதை வச்சு நம்ம ஈஸியாகவே ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இந்த ஃபியூச்சர் ஒரு இதாக நம்ம இதுலேயே எல்லா கன்சாலிடேட்டட் ஃபிகர்ஸ் வந்துடுறதுனால நம்ம ஈஸியாக இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட், இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த இப்படி எக்ஸலை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ நான் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணி காட்டிடுது. ஸோ நாம் ஒரு இதுக்காக போயிட்டு நான்லாம் ஃபிசிக்கலாக தான் என்ட்ரு பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சராக நான் பார்க்குறேன். போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ டிஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது. பட் இதில் என்ன ஒரு லிமிட்டேஷன்னா, இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபிகரை, இந்த இன்கம், எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் வேறு எதுவும் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அது ஸ்க்ரீனர் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் பண்ணோன்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ். பட் இருந்தாலுமே இதிலேயே மேண்டேட்டரியான எல்லா ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸுமே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டுமே கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் 5 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாரோயிங்ஸ் 2025ஓட 2021 எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஸோ இது எக்ஸலில் இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு எந்தெந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணணுமோ ஈஸியாக ஃபார்மில் போட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். அண்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுமே 2016 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ஷீட்டில் இருந்து தான் எல்லா இதுவுமே டிரைவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேட்டா ஷீட்டில் மேண்டேட்ரியான எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ஷீட்டில் நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியல. ஸோ இதில் ஆட் பண்ணுறாலாமா அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட்லாம் நான் ஆட் பண்ணி பார்த்தேன். பட் இதில் ஆட் பண்ணாலும் அங்கே ஆட் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னுமே இது எப்படி எஃபிஷியண்ட்டாக எந்தெந்த ஃபார்ம்லலாம் மேண்டேட்ரியாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக கொடுக்குறேன். இதில் இன்னொரு ஹைலைட்டே என்னென்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நம்மளுக்கு டேட்டா இப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ் நம்ம ஃபார்முலா கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அந்த கஸ்டமைஸ் பண்ணது டாக்டர் ரெட்டியை தவிர்த்துட்டு இப்போ எனக்கு சிப்லாவிலையும்
நான் இதே மாதிரி எக்ஸல் டவுன்லோட் பண்ணி இது பண்ணணுன்னா நம்ம திரும்பியும் போய் குவார்ட்டரில் போய் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஆட் பண்ணணும்னு கிடையாது. இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஷேரோட எக்ஸல் டவுன்லோட் பண்ணுறோமோ அதில் இந்த நம்ம மாடிஃபை பண்ண டேட்டாஸ் எல்லாமே ப்ரீ ஃபில்டாக வந்துடுது. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போது சிப்லாவினுடைய எக்ஸலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இங்கேயே விசிபிளாக இருக்கா. இது கண்டுபிடிச்சதுலேருந்து எனக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு புதுசாக ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் ஈஸியாக கோப்பப் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த இதுதான் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயுமே நம்ம கொடுத்த ஃபார்முலா அப்படியே இருக்குது. குவார்ட்டர் ரிசல்ட்லேயுமே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம தேவையான மாதிரி கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறதுல போயிட்டு கொடுத்துட்டோம்னா ஆட் ஆகிக்குது. இது ஃபஸ்ட்டு ஃபியூச்சர். செகண்டு ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா பிஎஸ் கம்பேரிசன். அதாவது இப்போ ஃபார்மாசூட்டிக்கல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, ஸோ ஃபார்மாசூட்டிக்கல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 150 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீனரில் வந்து நான் டாக்டர் ரெட்டி கிளிக் பண்ணி உள்ளே வந்தேன்னா கீழே காட்டுது. ஸோ டாக்டர் ரெட்டியோனுடைய பிஎஸ், அதாவது காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு சன் ஃபார்மா இருக்குது, ரெண்டாவது டிவிஸ் லேப் இருக்குது, மூணாவது சிப்லா இருக்குது, நாலாவது டோரன் ஃபார்மா இருக்குது. ஸோ இதெல்லாமே மார்க்கெட் கேப் வச்சு ரேங்க் ஆகிருக்கும். ஸோ இதில் சிஎம்பி, பிபைஇ, டிவிடெண்ட் ஈல்டு, நெட் ப்ராஃபிட்டு, குவார்ட்டர்லி ப்ராஃபிட் வேரியேஷன், குவார்ட்டர்லி சேல்ஸ், ஆர்ஓசி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், சிஎம்பி டு புக் வேல்யூ, இபிஎஸ் 12 மந்த் டெப்ட்டு, சிஎம்பி டு சேல்ஸ். ஸோ இவ்வளோ டீட்டெயிலுமே டேட்டாவுமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணையில் நம்ம இதையுமே சைமல்டேனியஸாக வச்சு பார்த்துக்கலாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மேலே காமிச்சிட்றாங்க. ஸோ டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ்ங்கிறது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். ஸோ நிஃப்டி 50ல் ஆரம்பித்து இந்த இண்டெக்ஸஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வேண்டாம், குவார்ட்டர்லி சேல்ஸ் வேரியபிள் மார்ஜின் வேண்டாம்னா எடிட் காலத்தில் போயிட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், குவார்ட்டர்லி இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத், இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் க்ரோத்துங்கிறத தூக்கி விட்டுட்டு எனக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வேணும், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி, ஏர்னிங்ஸ் ஈல்டு வேணும், இண்டஸ்ட்ரி பிஇ வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு மேலே சேவ் காலம் கொடுத்துட்டோம்னா எல்லாமே அப்டேட் ஆகிரும். இண்டஸ்ட்ரி பிஇ, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது. ஸோ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்து பார்க்கையில் அதனுடைய காம்படிட்டர்ஸினுடைய ஃபைனான்ஷியல்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா கான்கால் நோட்ஸ். கான்காலுங்கிறது ஒரு கம்பார்ட்டருமே கம்பெனி சைட்லேருந்து கான்கால் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும். இப்போது கான்கால் ஸ்கிரிப்டை படிக்கணுனாலே கிட்டத்தட்ட ஒரு 30 pages மினிமம் இருக்கும். ஸோ அது டைம் இல்லாத அப்படின்னா ஸ்க்ரீனர்லேயே அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கான்கால்ஸில் இந்த நோட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம்னா, இந்த நோட்ஸில் அந்த ஜூலை கான்காலில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்ஸ், 11 என்ன ஹைலைட்ஸ், கேபிட்டல் அலோகேஷனில் என்ன, ஒர்க்கிங் கேபிட்டலில் ஹெட்ஜிங் என்ன சொல்லியிருக்காங்க, நார்த் அமெரிக்காவினுடைய ரெவன்யூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, யூரோப்போட ஜெனரிக்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எமர்ஜிங் மார்க்கெட், இந்தியாவினுடைய அவுட்லுக் என்ன, ஃபார்மா சர்வீசஸ் அண்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸினுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்காலினுடைய ஹைலைட்ஸ், பிஸ்னஸோடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட டைம் வந்து நல்லாவே சேவ் பண்ணலாம். இந்த ஃபீச்சருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கான்காலினுடைய ஹைலைட்ஸை படிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இதுலேயே ஒரு லிமிடேஷன் இருக்குது. என்னென்னா ஒரு மந்த்துக்கு 10 கம்பெனியோடைய ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனருடைய இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தோம்னா அன்லிமிட்டெடு கான்கால் நோட்ஸ் படிக்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. நாலாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா பிபிஇ ரேஷியோ ட்ரெண்ட். ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற சார்ட் காட்டும். ஸோ பக்கத்துலேயே பிபிஇ ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிபிஇ ரேஷியோ ட்ரெண்ட் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நான் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் பிஇ 18.6 இருக்குது. ஸோ நான் போய் பார்க்கலாம் அவரோட டிப்லையும் இபிஎஸ் எவ்வளோ இருந்திருக்கு, பிபிஇ எவ்வளோ இருந்திருக்கு, ஸோ கம்மியாக இருக்கா கூட இருக்கா, அதாவது கிட்டத்தட்ட ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்கா, ஹையாக இருக்கா, லோவாக இருக்கா அப்படிங்கிறத
இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ சார்ட்டை வச்சு பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 2006 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ரஃபாக தெரிஞ்சிடும். ஸோ ப்ரைஸ் டு பிஒஇ ரேஷியோ ஹைனா எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு, லோன்னா எவ்வளோ வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒரு பையிங் டெசிஷன் எடுக்கையில் இந்த மெட்ரிக்கை கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்பவே பிபிஇ ரேஷியோ பற்றி ஒரு ஓகே இப்படி தான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இது இவ்வளோ பிஇ வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ டெசிஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். பிபிஇ ரேஷியோ ரொம்பவே லோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து இதுலேயுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓகே கரெக்டான வேல்யூஷனில் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குமே இந்த சார்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 5வது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா எல்லா லிஸ்டட் கம்பெனிஸுமே அவங்களுடைய அப்டேட்ஸ், அதாவது கம்ப்ளைன்ஸஸை வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கு இது டெய்லி அன்னைக்கு என்னென்ன கம்ப்ளைன்ஸஸ் இருக்கோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஸ்க்ரீனரில் போயிட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம்னா இதில் போய்ட்டு வாட்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து 30 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த கம்பெனியினுடைய என்னென்னலாம் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கு ஃபைலிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வாரி எனர்ஜிஸ் வந்து காட்டுது. ஸோ உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா வாரி எனர்ஜிஸ் வந்து கிட்டத்தட்ட 452 மெகாவாட் சோலார் மாடியூல் யூஎஸ்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீனருக்குள்ளே லாகின் பண்ணி தான் பார்க்கணுன்னு கிடையாது. நம்ம இங்கே ஃபாலோ அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டெய்லி மார்னிங் வந்து மெயில் பண்ணிடுவாங்க ஸ்க்ரீனரில் இருந்து. ஸோ இன்றைக்கி காலையில் எனக்கு வந்திருக்கு 6 மணிக்கு. ஸோ என்னென்ன ஃபைலிங்ஸ்லாம் பண்ணுறாங்களோ அந்த ஃபைலிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மெயிலாக வந்துடும். ஸோ நம்ம ஸ்க்ரீனர் எதுலேயும் போய் பார்த்துக்கலாம் அண்டு மெயிலுமே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ டெய்லி மார்னிங் வந்து நம்ம கம்பெனியில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடந்திருக்கு, இதில் வந்து ஷேர் ஹோல்டிங் டிவிடெண்ட்லேருந்து ரிசல்ட்ஸ்லேருந்து அனலிஸ்ட் மீட்லேருந்து என்னென்ன டிஸ்க்ளோஷர்ஸ் கம்பெனி சைட்லேருந்து ஃபைல் பண்ணுறாங்களோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கு நம்மளுக்கு வந்து மெயிலாக அனுப்பிச்சிடுவாங்க. இதுவுமே ஃப்ரீயாக தான் ஸ்க்ரீனர் சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபியூச்சர். பிகாஸ் கம்பெனியினுடைய டே டு டே அப்டேட்ஸை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அமைச்சு கொடுக்குது. இதனால் screener.inல வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலில் அப்படின்னா ஸ்க்ரீனர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோன்னா இந்த எல்லா ஃபீச்சருமே ஸ்க்ரீனர்லேயுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃப்ரீயான ஃபீச்சர்ஸ் தான். நம்மளுடைய டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த 5 ஃபீச்சருமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 5 ஃபீச்சருமே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.